இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு வந்து பிரிஸ்டோன்ற ஹோட்டலுக்கு வந்திருக்கோங்க. நான்வெஜ் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் நான் சாப்பிடல, 2 நாளாக சாப்பிட்டாச்சு. இன்றைக்கி வந்து அதனால் நான்வெஜ் சாப்பிடல. சப்பாத்தி, ரொட்டி அண்ட் வெஜ்ஜு தான் சொல்லியிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டேஷன் போட்டிருக்கு. 8 to 11 AM வரைக்கும். ரோட்டி, தெலூர் சீஸ் 7 ரிங்கிட்டுங்க. இட்லி 4, மசால் தோசை 5. டீ வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இங்கே டீ தான் ஃபஸ்ட்டு கொடுப்பாங்க போல இருக்குது. நல்லா இஞ்சி வாசம் ஃபுல்லாக இருக்குது. நல்லா ஜீரணம் ஆகட்டும்னு தான் நான் ஜிஞ்சர் டீ சொன்னேன். நம்மளுக்கு வந்துருச்சுங்க ஐட்டம். சப்பாத்தி வித் டால், அப்புறம் 2 வெஜ்ஜு சைட் டிஷ், அப்புறம் ஒரு ரொட்டி, ஒரு கிரேவி. டீ தான் முன்னாடியே வந்துருச்சு, குடிச்சிட்டோம். சப்பாத்தியோட ரொட்டி நல்லா இருக்குங்க. ஒழுங்காக ரொட்டியே சொல்லியிருக்கலாம். நம்ம தான் டீ சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே இருக்கவங்க எல்லாமே எல்லாம் கூல்ட்ரிங்க்ஸு, ஜூஸு, ஐஸ்கிரீம் இது தான் சாப்பிடும் போதே கூட அதுதான் சாப்பிட்றாங்க. எப்படி சாப்பிட்றது? அது ரொம்ப கூலிங்காக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஆனால் வெளியில் செம மழை பிடிச்சிருச்சு. அதனால் போக முடியாது இப்போ வெளியில். என்ன பண்ணுறது, மழை விட்டால் தான். செமத்தியாக பிடிச்சிருச்சு மழை. மணி 4 ஆகுது. உங்களுக்கு அது வரைக்கும் இங்கே தான் காமிச்சிட்டு இருக்கணும். இங்கே செஞ்சுருக்கிறதெல்லாம் இங்கே தான் பார்த்துக்கிறேன். ஃபிஷ்ஷு சொன்னவுடனே இது பண்ணி தராங்க. ரொம்ப கம்மியாக தாங்க வந்திருக்கு. 13.3 தான் வந்திருக்கு. கம்மியாக தான் சாப்பிட்டோம். நான் வந்து உங்களுக்கு மலேசியன் ரூபா நோட்டெலாம் காமிக்கவே இல்லை. எல்லாமே கடைசி நாட்கள்லாம் செலவு பண்ணியாச்சு. கொஞ்சம் தான் இருக்குது. இருக்கிறதுல எவ்வளோ இருக்கோ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு மலேசியன் ரிங்கிட்ஸ் ஈக்குவல் டு 18, நியர்லி 18 ருபீஸ்னு வச்சுக்கலாம். 17.8 சம்திங் வந்துச்சு. 18 ருபீஸ்னு வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரிங்கிட்ஸ். 20னா கிட்டத்தட்ட நம்ம பணத்துக்கு 360 ருபீஸ் வரும், 360 ரூபா. அடுத்தது இது வந்து 10 ரிங்கிட்ஸ் மட்டும், 180 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா 5 ரிங்கிட்ஸ். 90 ரூபா வரும். இது வந்து 1 ரிங்கிட். 1 ரிங்கிட் நோட் தான் அழகாக இருக்குது. பிளாஸ்டிக் நோட் மாதிரி இருக்குது. செம மழை தூருது, பயங்கரமாக ஊற்றுது. இப்போதைக்கு வெளியே போக முடியாது போல இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு புக்கிட் பின்டாங்கிற இடத்துல இருந்தாங்க இருக்கிறோம். சாப்பிட்டுட்டு இங்கே ஒரு மால் சொன்னார், அங்கே போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு. IMBA மாலுங்க அது. பாருங்கள் அந்த பில்டிங் தெரியுது பாருங்கள், அதுதான். அங்கே தான் போயிட்டுருக்குறோம். எல்லா சைடும் போகுதுங்க இந்த ஆஃப் ஆஃப் பஸ்ஸு. கூட்டமே இல்லை. மழை தூரிட்டு இருந்தனால யாரையும் ஏறல இப்போ வண்டியில். இந்த சைடும் போயிடுச்சு. ஏதோ தாய் ரெஸ்டாரண்ட்டா. ரோடு கிராஸ் பண்ணலான்னா வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம இப்போ எங்கே இருக்கோங்களா மக்களே? பெர்ஜயா டைம் ஸ்கொயர் இடத்துல இருக்கோம். பாருங்கள், இதுதான் பெரிய மால் போல் இருக்குது. பெர்ஜயா டைம் ஸ்கொயர். அது பக்கத்துலேயே 2 டவர். இந்த சைடு ஒரு டவர், அந்த சைடு ஒரு டவர். பிரம்மாண்டமாக இருக்குது. பக்கத்தில் இருக்கிறதுனால அந்தளவுக்கு ஃபுல்லாக கவர் ஆகாது. இங்கே பக்கத்தில் தான் இருக்கான், அதனால் அப்படியே பாருங்கள். வெயில் வேறு இந்த பக்கம் அடிக்குது. மழை அப்படி கொட்டுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வெயில் வந்துருச்சுங்க. லைட்டாக தான் இருக்குது ஆனால் வெயில். இதுதான் பெர்ஜயா டைம் ஸ்கொயர். கீழே மால் போல் இருக்குது. மேலெல்லாம் ஆஃபீஸ் பில்டிங், ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ்லாம் இருக்கும் போல் இருக்குது. நம்ம வந்தது இதுக்கு இல்லைங்க. நம்ம வந்தது பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள், அதுதாங்க TRX எக்ஸ்சேஞ்ச் 106 அந்த பில்டிங். இன்றைக்கி மலேசியாவிலே ஹைட்டான பில்டிங் அதுதான் இப்போதைக்கு. பெட்ரோனாஸ் டவரோட ஜஸ்ட் 2 மீட்டர் உயரம் அதிகம். பாருங்கள் மக்களே, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த டவருக்கு போகிறதுக்கு. TRX 106 எக்ஸ்சேஞ்ச் டவருக்கு. அதுக்குள்ளே நம்ம பெர்ஜயா டைம் ஸ்கொயர் போய் பார்த்துட்டு போயிடலாம். போக சொன்னார். மால்னால் சும்மா அப்படி லைட்டாக பார்த்துட்டு போக வேண்டியது தான். எல்லா ஊர்லேயும் மால் இப்போ வந்துருச்சு. மால் போய் பெருசாக பார்க்க தேவையில்லை.
மோனோ ரயில் லைனு. பெர்ஜயா டைம்ஸ் ஸ்கொயர் போயிட்டுருக்கோம். அப்படியே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பெர்ஜயா டைம்ஸ் ஸ்கொயர் ஈஸ்ட். இது ஒன்றும் பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேங்க. வேணால் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்தால் போகலாம். இதெல்லாம் வேஸ்ட்டு. நம்ம ஊர்லேயே இருக்குது இதை விட பெரிய மால்லாம். நம்ம போகலாங்க, வெளியே போகலாம். ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏர்போர்ட்லேயே இதை விட பிரமாதமாக இருக்குது மால். டிராஃபிக் பார்த்திங்களா பயங்கரமாக இருக்குது. இந்த ரோட்லாம் ஃபுல்லாக பக்காவாக நிற்கிது. அவங்க தான் போயிட்டுருக்குறோம். போயிட்டுருக்காங்க. அப்படியே நடந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். போயிடலாம். 1/2 கிலோமீட்டர்கிட்ட பார்த்துட்டு நம்ம போய் டாக்ஸியோ அல்லது ட்ரெயினோ பஸ்ஸோ எல்லாம் பிடிச்சா அதோட லேட் தான். அவங்க நடந்து போகிறது தான் பெஸ்ட் இந்த டிராஃபிக்கில். நம்ம இப்போ உள்ளே போனாங்களே பெர்ஜயா டைம்ஸ் ஸ்கொயர், அந்த பில்டிங் தாங்க இது. இந்த மாதிரி டவர் பாருங்கள். இந்த பக்கம் லெஃப்ட்டில் ஒரு டவர், அந்த பக்கம் ஒரு டவர், 2 டவர், நடுவில் வந்து மால். அதனால் லெங்க்த்தாக இருக்குது. நான் சைடில் இருந்து பார்க்குறதுனால ஒன்றும் பெருசாக தெரியல. ஆனால் இந்த 2 டவரும் நல்லா தெரியுது, லெஃப்ட்டும் ரைட்டும். நல்லா பெரிய டவர், செம பெருசாக இருக்குது இங்கே வந்து பார்க்குறப்போ. மால் உள்ளெல்லாம் போகல, நான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ரோட்டில் பார்த்தீங்களா டிராஃபிக்கை கடைசி வரைக்கும் இருக்குங்க. கிறிஸ்மஸ் ஹாலிடேஸுங்க, சாட்டர்டே சண்டே. அப்புறம் எப்படி இருக்கும் சண்டே இன்றைக்கி, நாளைக்கு கிறிஸ்மஸ்னால ஃபுல் ஹெவி டிராஃபிக். இதெல்லாம் எல்லாமே சைனீஸ் ஹோட்டல்ஸுங்க. வரிசையாக சைனீஸ் ஹோட்டல்ஸ் தான் இந்த ஏரியாவில் போல இருக்குது. எல்லாம் பீஃப் நூடுல்ஸு அது இதுன்னு போட்டு வச்சுருக்காங்க. நம்மளால் உள்ளே கூட நுழைய முடியாது. நுழைஞ்சாவே பயங்கரமாக அடிக்கும் ஸ்மெல், நமக்கெல்லாம் பிடிக்காது. இது ஒரு டவர் பயங்கரமாக இருக்குது. 2ம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இங்கே மேக்ஸிமம் எல்லாம் பெரிய பெரிய டவராக 2 கட்டி நடுவில் ஒரு ஸ்கை வாக் மாதிரி வச்சிட்றாங்க. அதான் போல இருக்குது. இங்கே வந்து நானும் பார்த்தா நிறையா பில்டிங்ஸில் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பில்டிங் பெரிய பெரிய பில்டிங் 2 இருக்குது, நடுவில் ஒரு வாக்கு. நல்ல இதுதான் இது. நிறையா பார்க்குறவங்க நல்ல அப்சர்வேட்டரி மாதிரி மேலே இருந்து நல்லா பார்த்துக்கலாம். பக்கமாக வந்துட்டோன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போகணும். இப்போ பாருங்கள் இந்த பில்டிங் 2 டவர், நடுவில் ஒரு ஜாயிண்ட் பிரிட்ஜு, 2யும் ஜாயின் பண்ணிடுறாங்க. நிறையா டூரிஸ்ட் பஸ் வருது அங்கேருந்து தான். எல்லாம் அங்கேருந்து தாங்க இந்த கார்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்குது. ரோடு கிராஸ் பண்ணி போகணும். வந்துட்டாங்க. எக்ஸ்சேஞ்ச் TRX பின்னாடி அப்படியே பாருங்கள். ஃபுல்லாக தெரியாது போல இருக்குது. தூரமாக இருந்து பார்த்தா தான் தெரியும். இங்கே அவ்வளோதான் பார்க்க முடியுது. கிறிஸ்மஸ் ட்ரீ பிரம்மாண்டமாக போட்டு வச்சுருக்காங்க. நாளைக்கு கிறிஸ்மஸ் தானே, அதனால். எல்லாம் ஃபுல்லாக கிறிஸ்மஸ் ட்ரீக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏகப்பட்ட பேர் எல்லாம் கிறிஸ்மஸுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நல்லா இருக்குங்க இந்த இடம். ஆனால் க்ரௌடு ஓரளவுக்கு இருக்குது. அப்படியே திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். எக்ஸ்சேஞ்ச் TRX மேலே இருக்குது. அதை விட இங்கே ஒன்று இருக்குது. இந்த பில்டிங்கும் அருமையாக இருக்குதுங்க பார்க்குறது. ஆனால் ஹைட் கம்மி, அவ்வளோதான். வரிசையாக இருக்குங்க, அளவே இல்லை. கட்டி தள்ளிட்டானுங்க கோலாலம்பூரில். சிங்கப்பூரில் கூட இவ்வளோ கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. கோலாலம்பூர் ரொம்ப அதிகம். ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் பாருங்கள் மக்களே. அப்படியே ஒரு ரவுண்ட் அடித்து காமிக்கிறேன்.
ஓகேங்க, அப்படியே இந்த டிஆர்எக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்படியே போகலாம். உள்ள வெளியிலேருந்து உள்ளே நுழைஞ்சோம்னா அப்படியே குளுன்னு இருக்குது. நல்லா வெளியில் நடந்தது ஹீட்டாக இருந்தது, உள்ளே குளுன்னு இருக்குது. ஏசி ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. பெரிய மாலாக இருக்கும் போல இருக்குது. அதனால தான் அவர் சொல்லியிருக்காரு போங்கன்னு போய் பாருங்கள் அப்படின்னு. மால் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. மால் எல்லா ஊர்லேயும் இருக்குது, இப்போல்லாம் போய் சுற்றி பார்க்கணுன்றதெல்லாம் கிடையாது. சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் சீக்கிரம். இது என்ன, இது வித்தியாசமாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதெல்லாம் மட்டும் காமிச்சிக்கிட்டு வரேங்க உங்களுக்கு. ஆனால் க்ரௌடு பயங்கரமாக இருக்குது, செம க்ரௌடியாக இருக்குது. க்யூவில் நிற்கிறாங்க உள்ள ஷோரூமில் போய் பார்க்குறதுக்கு. எல்லாம் கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ். கீழே ஃபுல்லாக ஃபுட் கோர்ட் போல் இருக்குங்க. சென்டரை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா போயிட்டே இருக்குதுங்க. டிஃபானி அண்ட் கோ பயங்கரமாக இருக்குது. ஆனால் ஒருத்தருமே இல்லை உள்ள கடையில். எல்லா ஊர்லேயும் அப்படி தான் போல இருக்குது. நகையெல்லாம் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க போல இருக்குது. அவ்வளோதான், சென்டர் வந்தாச்சு. இதை மட்டும் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதான் நம்ம. கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்களா இப்படி எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக, இல்லை ஒயிட் பார்த்தீங்களா எப்படி இருக்கு. யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அப்படியே பனி படர்ந்துருக்குங்களா கிறிஸ்மஸ் ட்ரீஸில், அந்த மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாம் பனி படர்ந்த மாதிரி இருக்குது, பயங்கரமாக செட் பண்ணியிருக்கிறாங்க. மேலே பாருங்கள், அப்படியே காமிக்கிறேன், செமையாக இருக்குங்க. நாளைக்கு கிறிஸ்மஸ்னால எல்லாமே ட்ரெஸ்ஸிங்ஸ்லாம் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாம் ஸ்டைல் பார்த்தீங்களா, லாங் சாம்ப் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கடை. இந்த பொண்ணுங்க டிஃப்ரென்ஸாக எல்லாம் ஸ்டைலாக பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்ட் மேக்கப். மேலே இருந்து பார்த்தா நல்லாயிருக்கும், மேலே போகணும். ஆனால் ரோவில் மேலெல்லாம் போதும். இது கிஜின்னு போயிட்டு இருக்குதுங்க கூட்டம். கீழே கூட்டத்தை பாருங்கள், பயங்கரமாக இருக்குது கூட்டம். இன்னும் போகலங்க வெளியில். சரி, ஒரு ரவுண்டு கீழே மட்டும் ஃபுட் கோர்ட்டை பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்துட்டோம். சரியான கூட்டமாக இருக்குது பாருங்கள். நல்லா நான்யாங் கேஃப் உள்ள எல்லாம் ஃபுல்லாக இருக்குது, சீட்டெல்லாம் ஃபுல்லு ஆல்ரெடி. கிறிஸ்மஸுங்க நாளைக்கு. அப்புறம் சும்மாவா, ரோஸ்ட் மீட், சின்ன ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் நம்ம மேலே. கிறிஸ்மஸ் கேக்ஸ் எல்லாம் பெரிய ஸ்டோர்ஸுங்க. உள்ளெல்லாம் போகல, டைம் ஆகும். அவ்வளோதான், நம்ம கிளம்பலாம், போகலாம் நம்ம மேலே. ஃபுல்லாக கூட்டம் இறங்குறாங்க கீழே. இப்போ தான் அவ்வளோதாங்க, டிஆர்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சை விட்டு வெளியே போகிறோம். வெளியே வரும்போதே அப்படியே எதிரிலெல்லாம் வெறும் பில்டிங் மயமாக இருக்குங்க. அப்பா செம்மங்க. இங்கே பார்த்தீங்களா கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன். இன்றைக்கி நைட்லாம் பயங்கரமாக இருக்கும். நம்ம கிளம்பிடுவோம், நைட் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பணும். விடிய காலையில் ஃப்ளைட் நமக்கு. இது பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஒரு ஹோட்டல் போல் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள் டெக்கரேஷன். இன்னும் உள்ளே போனால் இதோட பயங்கரமாக இருக்கும் போல இருக்குது.
ஒரு மாலுங்க, பெவிலியன். கீழே மால் தான், அதுவும் பெவிலியன் மால். அதுவும் ரொம்ப பெருசு, செம்மையாக இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸிங்ஸ் இதெல்லாம் நிறைய பேர்த்த பார்க்கலாம். மால்குள்ளே நிறைய கிறிஸ்மஸ் ட்ரெஸ்ஸோட போயிருந்தாங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் ட்ரெஸ்ஸோட. கோல்டு 3 புட்டிக் ஹோட்டல். கிறிஸ்மஸ்னால ஜோராக இருக்குது எல்லா பக்கமும். க்ரௌடு பார்த்தீங்களா, ரோட்டில் நடக்க முடியலங்க, பயங்கரமாக இருக்குது எல்லா பக்கமும். நடக்கிறது கூட இடம் இருக்காது போல இருக்குது, அவ்வளோ க்ரௌடு. செம வைபான ஏரியாங்க இது. பெவிலியன் மால். இந்த ஹோட்டலில் பாருங்கள் மக்களே, இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல், கிராண்ட் மில்லினியம் ஹோட்டல். அப்படியே கிராஸாக இருக்குது, புக்கை அப்படியே விரித்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. செமையாக இருக்குங்க. நடுவில் இருக்குது அந்த லிஃப்ட், வந்து கேப்சூல் லிஃப்ட் போயிட்டு வந்துட்டு இருக்குது. போகும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மூவாவது பாருங்கள் அந்த லிஃப்ட் அப்படியே மேலே. செமையாக இருக்குது இங்கேருந்து பார்க்குறதுக்கு. எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன், எல்லா பக்கமும் க்ரௌடுங்க. பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு நடந்து போகுது. இந்த பக்கம் மெயின் ரோட்டில் பார்த்தா எல்லாம் காராக இருக்குது. இந்த கடைக்கு முன்னாடி பார்த்தீங்களா, 2 பக்கமும் மைக்கேல் ஜாக்சன் சிலைங்க. இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எங்கே போனாலும் ஒரே கூட்டங்க. பாருங்க இவ்வளோ க்ரௌடு பாருங்கள் போயிட்டுருக்கு. இப்படியே தான் இருக்குது எல்லா பக்கமும். இப்போ பார்த்தீங்களா எங்கே வந்திருக்கோன்னு, அன்றைக்கி வந்தாங்களே புக்கெட் பின்டாங் எக்ஸ் கிராசிங், அங்கே தான் வந்திருக்கோம். இப்போ நம்மளே கிராசிங் பண்ணி போக போகிறோம். நான் இங்கே ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன்ஸுங்க. எல்லாம் ஆட் ஓடிக்கிட்டே இருக்குது, அது பாட்டுக்கு நிறைய இடத்துல வச்சுருக்காங்க. திருமண பக்கம்லாம் பெரிய பெரிய ஸ்க்ரீன்ஸ் தான். பார்க்கலாம், அப்படியே பார்த்துட்டு போகலாம் வாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, இந்த இடம் செம வைப்பான பிளேஸுங்க. ஆனால் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு வைப்பு. கேலே வைப்பான இடம் தான். பயங்கர க்ரௌடாக இருக்குது இன்றைக்கி. அன்றைக்கி நம்ம வந்ததோட இன்றைக்கி க்ரௌடு அதிகம். நிற்கிறது கூட இடம் இல்லை. மேக்டொனால்ட்ஸில் ஏதாவது ப்ரோக்ராம் நடக்குது, கூட்டம் அலமோதுதுங்க பயங்கரமாக. எல்லா பக்கமும் க்ரௌடு, கிறிஸ்மஸ் க்ரௌடு தான். இந்த புக்கெட் பின்டாங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாஸ்லாம் ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஃபுட்ஸு, ரெஸ்டாரண்ட்ஸு இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக இருக்குது. எக்கச்சக்கமாக இருக்குது. அதே புக்கெட் பின்டாங் இன்னொரு ஏரியா இருக்குது அந்த சைடு. அங்கே போனீங்கன்னா எல்லாம் ஷாப்பிங் மால்ஸ், பெரிய பெரிய மால்ஸு, ஷாப்பிங் சென்டர்ஸு அந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த சைடு போனால். கேஃப் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது. கேட் ஹலாப் நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. வெளியே இருந்து ஓப்பன் டைப். நல்ல டர்க்கிஷ் ஸ்வீட்ஸ். இது பார்த்தீங்களா என்னென்னா நல்லா சிக்கனாக அடிக்க வச்சுருக்காங்க. நல்லா தந்தூரி, மலாய் டிக்கா, தந்தூரி சிக்கன் ஏகப்பட்டது இருக்குது. 7 மணிக்கே கூட்டமாக இருக்குது கடையில். இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் போல இருக்குது. நார்த் இந்தியன் ப்ரிவிலேஜ்.